அனைவருக்கும் வணக்கம். எல்எம்எஸ் ட்ரைனிங் வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறங்கிறது இப்போ பார்க்கலாம். அதில் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கான முழு விபரத்தையும் நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோங்க ஒரு அவேர்னஸ் ட்ரைனிங். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிச்சிருப்போம். அந்த எம்இஸ்ங்கிறத ஆப்ஷனில் க்ரோமில் போய்ட்டு எம்இஸ்ங்கிறதில் போய்ட்டு உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்குரியதும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் குரூப்பில் அனுப்பிச்சிருக்கிறேன் அந்த லிங்க்கை வாட்ஸ்அப் லிங்க்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கை டச் பண்ணோடனே யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தோடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட தான் ஓப்பன் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு அந்த இதில் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அதில் இந்த ஏரோ மார்க்கு பிங்க் கலரில் இருக்கிற ஏரோ மார்க்கை டச் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், கோ டு எல்எம்எஸ் அதை கொடுக்குறீங்க. கொடுத்தோடனே கொஞ்சம் லோட் ஆகும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு கொஞ்சம் கால்ஸ் எதுவும் அட்டன் பண்ணாதீங்க. நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்கணும். முடிஞ்சால் நைட் வாக்கில் இதை ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும். டோட்டலாக ஒரு 1/2 hour இருந்தாவே இது போதும், பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பேஜ் எல்எம்எஸ்க்கு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ப்ளூ கலர் கட்ட வரும். அதுக்கு கீழே டீச்சர் ட்ரைனிங்னு வருது பாருங்கள், ப்ளூ கலரில் அந்த ஆப்ஷனை டச் பண்ணுறீங்க. டச் பண்ண இந்த மாதிரி வரும். இதில் காட் இட்னு கொடுத்துக்குங்க. இல்லைன்னா அது சும்மா வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இதை ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த அறிவிப்பு பற்றி இது ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. அதாவது இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் அந்த குழந்தைங்களை பற்றி எப்படி அப்படிங்கிற முழு விவரமும் இருக்குது. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா கட்டகம் 7 கட்டகம் இருக்கும். என்னென்னா கட்டகங்கிறது பயிற்சி மாதிரி அந்த ட்ரைனிங் எடுக்கிறவங்கிறது கட்டகமாக அவங்களுக்கு நம்ம பயிற்சி கட்டமாக கொடுக்குறாங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றுத்திறனாளி குழந்தைங்களை பற்றி தான் இருக்கும். இந்த கட்டகத்தில் ஒரு கட்டகத்தில் ஃபஸ்ட்டு முன் திறனறி மதிப்பீடுன்னு இருக்கும். முன் திறனறி மதிப்பீடுங்கிறது நம்ம அதை பற்றி அந்த குழந்தைங்களோட எஜுகேஷனை பற்றி இல்லை அவங்களோட நிலைமையை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது மதிப்பீடு. இதில் இப்படி இருக்கும். அடுத்து அதில் இப்போ நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். ஏற்கனவே இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். பண்ணதுனால இந்த மாதிரி வரும். உங்களுக்கு புதுசாக பண்ணுறப்போ இந்த முன் திறனறி மதிப்பீடுங்கிறத டச் பண்ண உடனே அந்த இடத்துல உங்களுக்குரிய கேள்வி ஓப்பன் ஆகும். அதில் ப்ளூ கலர் கட்டம் போட்ட ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுக்கு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வினா 5 வினா வரும் ஒவ்வொரு இதுலேயும். அந்த 5 வினாவில் ஏதாவது ஒரு கேள்வியை படித்து பாருங்கள். அதில் எது ஆன்சர் உங்களுக்கு கரெக்டுன்றதோ அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது அப்படியே டச் பண்ணிகிட்டே வரீங்க, சப்மிட் கொடுத்தீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினாக வரும். 5 கொஷின் முடித்தோடனே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டன்னுன்னு வந்திருக்கு பாருங்கள். டன்னுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரணும். 5 கொஷின் பண்ணி முடிச்சிங்கன்னா டன்னுன்னு வரும். அதுக்கப்புறம் அதில் உங்களோட என்றைக்கு அட்டன் பண்ணிங்க, அதே மாதிரி எந்த டைமில் அட்டன் பண்ணிங்க, மொத்தம் அந்த 5 கொஷினுக்கு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, இந்த மாதிரிலாம் வரும். 5 கொஷினுக்கு 5மே ரைட்டுன்னா 100% வந்துடும். அதில் ஏதாவது தப்புன்னா பர்சன்டேஜ் 80, 90 இந்த மாதிரி கம்மியாகி வரும். அதுக்கப்புறம் அந்த 5 கொஷினையும் நீங்கள் அட்டன் பண்ண போது இந்த இடத்துல இருக்க பாருங்கள், பேக் த கோர்ஸுன்ட்டு அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த மாதிரி வரும். உங்கள் ஃபோனில் பண்ணிங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க, சிஸ்டத்தில் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டே வரும். இப்போ ஃபஸ்ட்டு முன் மதிப்பீடு 5 கொஷின் அட்டன் பண்ணிட்டோம், டன் வந்துருச்சு. இப்போ இதில் ஏதாவது ஒரு கொஷின் தப்பாகிடுச்சு அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜாக நம்ம முன் திறனறி மதிப்பீடில் நீங்கள் பண்ணுறீங்க. ரெண்டாவது அதில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அது அந்த கேள்விக்குரிய வீடியோஸ் இங்கே ஓப்பன் ஆகும். பயிற்சி காணொலின்னு இருக்கு பாருங்கள், ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குரிய வீடியோஸ் வரும். இந்த மாதிரி வீடியோ ஓப்பன் ஆகும். அப்போ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்தியாவில் எத்தனை பேர் மாற்றுத்திறனாளிகளாக உள்ளனர் என்று உங்களுக்கு தெரியுமா? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கை 2.68 கோடி. அதாவது மொத்த மக்கள் தொகையில் 2.2%. இது ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் செகண்ட் இது அந்த ஏரோ மார்க் கொடுத்தீங்கன்னா செகண்டுக்கு போயிடும். அடுத்து இந்த பக்கம் ஏரோ மார்க் பாருங்கள், இந்த ஏரோ மார்க் கொடுத்தீங்கன்னா தேர்டுக்கு போயிடும். தேர்டு போனோம் இந்த மாதிரி பவர் பாயிண்ட் வரும். உங்களுக்கு வீடியோவோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃபுல்லாக என்னங்கிறது எந்த கேள்வி தப்பு பண்ணியிருக்கோமோ அதுக்குரிய பதில் அந்த வீடியோவில் வரும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதில் பவர் பாயிண்ட்டாகவும் வரும். பவர் பாயிண்ட் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் கொடுத்துட்டு நீங்கள் இது தேவைன்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை பற்றி ஃபஸ்ட்டு திறனறிக்குரியது, கொஷினுக்குரியது எல்லாமே டீட்டெயிலும் இதில் இருக்கும். அதுக்குரியது டவுன்லோட் பண்ணிவிட்டு தேவைன்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது அடுத்தது பேக் வைக்கலாம்.
இப்போ வந்து அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கீழே அதே மாதிரி ஒவ்வொரு இதுவும் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா டன்னுங்கிறது வந்து டிக் ஆகிடும். ஃபஸ்ட்டு 5 கொஷின் முன் திறனறி பண்ணிட்டீங்க, அடுத்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, அதில் டன்னுன்னு வந்துடும். அடுத்து வந்து அங்கே டன்னுன்னு வரதுக்கு முன்னால் ஒன்றுலேயே வந்து நீங்கள் அந்த கொஷின் அட்டன் பண்ணிங்கன்னா சப்மிட்னு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ இந்த முன் திறன் மதிப்பீட்டில் வந்து ஃபுல்லாக 5 கொஷினும் பண்ணி முடிச்சோடனே சப்மிட் கொடுக்கணும். திருப்பி அகைன் இன்னொரு தடவை ப்ளூ கலர் கட்டத்தில் ஓப்பன் ஆகும், அதுலேயும் சப்மிட் கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே சப்மிட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேக் அதிலே வரும், ஃபினிஷ்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து இந்த மாதிரி பேக்கில் வந்துக்கலாம். வந்தவுடனே அடுத்து வந்து இந்த மாதிரி காணொளி பார்த்து அதையும் டன்னுன்னு வந்துடும். மூணாவது வந்து ஃபஸ்ட்டில் வந்து 4 கொஷின் ரைட்டாக எழுதுறீங்க, ஒன்று தப்பாக எழுதுனா இந்த வீடியோவில் பார்த்து அந்த என்ன தப்பாச்சோ அந்த வீடியோ கூடியதில் அந்த ஆன்சர் வரும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அடுத்தது தெரியாத விஷயம், தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை டெஸ்ட்டாக எழுதுகிறோம், தெரியாத விஷயத்தை காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து கடைசியாக வந்து அந்த திருப்பி அதுக்குரிய கேள்வி அதே சேம் நீங்கள் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுற கேள்வியே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே நீங்கள் வந்து அந்த கேள்வியில் எது தப்பானீங்களோ அதை வந்து அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து கரெக்டாக எல்லாம் ஆயிடுச்சுன்னா 100% வந்துடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுவும் நீங்கள் அட்டன் பண்ணோடனே பேக் த கோர்ஸு கொடுத்தீங்கன்னா பேக் வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அடுத்தது போய்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு முன் திறனறி மதிப்பீடை பார்த்துறீங்க, அந்த கொஷின் 5 கொடுத்து சப்மிட் கொடுத்துருக்கீங்க, திருப்பி சப்மிட் கொடுத்துக்கிறீங்க, பேக் த கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டன்னுன்னு வந்துடும். இதில் ஏதாவது தவறு வந்துருச்சுன்னா அந்த காணொலியில் வந்து பார்த்துக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை 5மே ரைட் ஆகிடுச்சுன்னா காணொலியை பார்த்து ஃபுல்லாக எதுக்கும் நல்ல நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கோசரம் அதை பார்த்துங்க வீடியோவை. அடுத்தது வந்து பின் திறனறி மதிப்பீடுங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண முன் திறனறி மதிப்பீட்டில் கேட்ட கேள்வியை தான் அதே தான் வரும். அந்த 5 கேள்வியும் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா பேக் த கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்தது கட்டகம் 2 வந்துடும். இதே மாதிரி தான் 7 கட்டகம் வரும். இந்த பயிற்சியில் வந்து மொத்த கட்டகம் 7. ஒரு கட்டகத்தில் ஃபஸ்ட்டு வந்து முன் திறனறி மதிப்பீடு வரும், 2வது வந்து காணொலி வரும், 3வது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பின் திறனறி மதிப்பீடு வரும். காணொலி பார்த்த பின்னார் திருப்பி உங்களுக்கு வந்து பவர் பாயிண்ட் ஒன்று டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நான் இது பண்ணதுனால அதை காட்டல. இப்போ நீங்கள் புதுசாக பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முன் திறனறி மதிப்பீடு பண்ணுறீங்க, அடுத்தது காணொலி பார்க்குறீங்க, காணொலிக்கு அடுத்தது பவர் பாயிண்ட்டை டவுன்லோட் பண்ணணும், பவர் பாயிண்ட்டை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பின் திறனறி மதிப்பீடு போடணும். அந்த மாதிரி மொத்தம் வந்து இந்த பயிற்சியில் வந்து கட்டகம் வந்து 7 கட்டகம், அதாவது வந்து 7 சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. 7 சப்ஜெக்ட்டு, அந்த 7 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 4 வேலைகள் நீங்கள் செய்யணும், 4 ஒர்க் பண்ணணும், 4 ஆன்சர்ஸ் பண்ணணும், கொஷின் ஆன்சர்ஸு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து முன் திறனறி மதிப்பீடு, 2வது வந்து பயிற்சிக்கு காணொலி பண்ணணும், 3வது பவர் பாயிண்ட் டவுன்லோட் பண்ணணும், 4வது அந்த முன் திறனறி மதிப்பீடு மாதிரியே அதே சேம் அட்டன் பண்ண கொஸ்டினை வந்து பின் திறனறி மதிப்பீடு கொண்டு வருவாங்க. எது இதுக்கு கொண்டு வராங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து 5க்கு 5 எடுத்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 5க்கு 3 இல்லை 4 அப்படி எடுத்திங்கன்னா காணொலி பார்த்துட்டு பவர் பாயிண்ட் பார்த்துட்டு அந்த மீதி இருக்கிற 2 என்னங்கிறத ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து பின் திறனறி மதிப்பீடில் இதை பண்ண வைக்கணுங்கிறது அர்த்தம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் தெரிஞ்சது கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா நானும் ஒரு சிலது குயிக்காக பண்ணி ஒரு சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் குயிக்காக பண்ணதுனால அசால்ட்டில் வந்து சில கொஷின்லாம் தவறாக வந்தது. ஆனால் கொஞ்சம் நம்மளோட ஃபீல்டு ரிலேட்டடாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வந்து கட்டகம் 1 முடிச்சாச்சு, கட்டகம் 2 முடிச்சாச்சு, ஒன்றுலேயும் முடித்தா அந்த மாதிரி டன்னு வரும். எல்லாம் டன்னுன்னு முடித்தா மட்டும்தான் அது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் பயிற்சி அதாவது வந்து கட்டகம் 3ல் வந்து வருது அந்த பயிற்சி கையேடு டவுன்லோட் பண்ணுற மாதிரி. இப்போ கட்டகம் 2ல் வரல காட்டல. இப்போ பாருங்கள் கட்டகம் 3ல் வந்து பயிற்சி கையேடு காட்டுது. அப்போ அந்த பயிற்சி கையேடுங்கிற இடத்துல டிக் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து பவர் பாயிண்ட் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகுனா இந்த மாதிரி டன்னு வந்துடும். அடுத்த பின் திறனறி மதிப்பீடு போடணும். இந்த மாதிரி 3வது கட்டகம், அடுத்தது 4வது கட்டகம். இதில் பாருங்கள் மீதி எல்லாமே பயிற்சி கையேடு பவர் பாயிண்ட் வருது 4வது ஆப்ஷனாக, 3வது ஆப்ஷனாக. அடுத்தது 5வது அதே மாதிரி தான் முன் திறனறி, அடுத்தது காணொலி, அடுத்தது பயிற்சி கையேடு, அடுத்தது பின் திறனறி. 1 பை 1 பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு இது முடிஞ்சோன்னா ஃபினிஷ் த கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்தது பயிற்சி கட்டகம் வந்து இப்போ 5ன்னா அடுத்தது பயிற்சி கட்டகம் 6வதுக்குள்ளே போய் பார்க்கணும். 1 பை 1 பண்ணணும். கால்ஸ் எதுவுமே வராதளவு வந்ததுன்னா அட்டன் பண்ணாதளவு பார்த்துக்குங்க. இது ஒரு 1/2 ஹவரில் நீங்கள் முடிச்சிடலாம். ஈஸி தான், நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். சப்போஸ் ஏதாவது தவறாக பண்ணிட்டோம் முன் திறனறி அதில் பண்ணிட்டோம்னா பயிற்சி காணொலியில் ஃபுல்லாக நம்ம கரெக்டாக பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பவர் பாயிண்ட் டவுன்லோட் பண்ணிக்கணும். அடுத்தது பின் திறனறி மதிப்பீடு கொடுத்து பேக் த கோர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா
பேக்னால் வந்துடும். அடுத்து வந்து நம்ம 7வது கட்டகத்தையும் அதே மாதிரி ஃபில் பண்ணுறோம். 7 கட்டகம் முடித்த உடனே அடுத்து கடைசியில் வந்து கருத்துக்கள்னு இருக்குது பாருங்கள். இந்த கருத்துக்கள் வந்து இதுக்கு கொடுத்திங்கன்னா இந்த பயிற்சி சார்ந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அந்த கருத்துக்கள் இருக்கும். இது வந்து ஏற்கனவே நான் கருத்துக்கள் கொடுத்துட்டேன், அதனால் இது ஓப்பன் ஆகலை. இதில் என்னென்னா அந்த கருத்துக்களில் நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணுறீங்களா ஸ்கூலில் இருந்து பண்ணுறீங்களான்னு இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் எங்கேருந்து பண்ணீங்களோ அதை காட்டணும். அடுத்தது வந்து இது உங்களோட ஓன் நெட்டில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஸ்கூலோட நெட்டா இல்லை ஹைடெக் லேபோட நெட்டா அப்படிங்கிறத அதை மென்ஷன் பண்ண சொல்லும். அதேமாதிரி இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு எளிதாக இருக்கான்னு கேட்கும். அடுத்து வந்து இந்த பயிற்சி வந்து ஆன்லைனில் இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை வந்து ஆஃப்லைன் பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை ஆன்லைன் ஆஃப்லைன் பெஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்கும். அதே மாதிரி இந்த பயிற்சி வந்து நல்லா உபயோகமாக இருந்ததான்னு கேட்கும். இதெல்லாம் உங்கள் கருத்தை வந்து எல்லாமே நம்ம டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷன்ஸ்லாம். இந்த டச் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டோம்னா கடைசியாக கோர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். மொத்தம் வந்து இந்த பயிற்சி வந்து 7 கட்டகமும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். முடித்தா மட்டும்தான் இந்த பயிற்சி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் தருவாங்க. இந்த எல்எம்எஸ் ட்ரைனிங் வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்குரியது. நீங்கள் எல்லா டீச்சர்ஸும் அட்டன் பண்ணியிருக்கணும். இதில் வந்து செகண்டரி கிரேட் டீச்சரு, பிஜிடி டீச்சர்ஸு எல்லாமே நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே ஸ்கூலில் இருக்கவங்கலாம் இதை அப்ளை பண்ணி உங்களோட எம்இஸில் ஸ்கூல் லாகினில் போய்ட்டு உங்களோட இண்டிவிஜுவல் எம்இஸ் யூசர் ஐடி பாஸ்வேர்டு டீச்சர் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணி அந்த ஏரோ மார்க் மேலே டாப்பில் வந்து ஏரோ மார்க் அந்த 3 டாட் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா கோ டு எல்எம்எஸ்னு வரும். அதை டச் பண்ணி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே ஒரு ப்ளூ கலர் கட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே டீச்சர் ட்ரைனிங்னு வரும். அதை டச் பண்ணி இந்த 7 கட்டகமும் ஒன் பை ஒன்னாக கரெக்டாக பார்த்து சப்மிட் கொடுத்து கடைசியாக கருத்துக்கள்ங்கிற விதத்தில் உங்களோட கருத்துக்களை வந்து எல்லாமே செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் தான் இருக்கும். இது எதுவுமே எழுதுகிற மாதிரியோ பதிவு பண்ணுற மாதிரியோ எதுவும் இருக்காது. பண்ணி முடிச்சிங்கன்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரலும் வந்து சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. சர்டிஃபிகேட் இப்போ வரலும் இது ஆப்ஷன் கொடுக்கல. எம்இஸில் எஸ்பிடி ஆஃபீஸில் இருந்து மேடம் மூலிமா எஸ்பிடி மேடம் மூலிமா ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க எஸ்சிஆர்டி வந்து எம்இஸில் வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து எஸ்சிஆர்டி மூலிமா எம்இஸ்க்கு வரும். எம்இஸ்லேருந்து நம்மளோட ஐடியிலேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எதுவும் அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரல. அது நம்ம வரப்போ வந்து நம்ம பார்த்து அதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இதை அட்டன் பண்ணுறது. எல்லோரும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.